லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ரைட் படத்தோட விமர்சனம். ரைட் 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 அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்கா, ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட் உண்மையாகவே ஒரு ரைட்டான படங்க. அதுவும் ஒரு ரைட்ரு சென்டர் ஆஃப் ஃபிகராக அந்த படத்தில். ரைட்ரு மீன்ஸ் எழுத்தாளர் இல்லைங்க, நிலைய எழுத்தர். அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லாம் காவல் நிலையத்தில் ஒரு ரைட்டர்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு தெரியுங்களா, அவர் உட்காராமல் லஞ்சம் வாங்குகிற ஒரு பேர் வழி. ரைட்டருங்கிறதே உட்காந்து எழுதணும் ஒரு கம்ப்ளைண்ட்டையும். ஆனால் இவர் உட்காராமல் லஞ்சம் வாங்குற அளவுக்கு பரபரப்பான பேர் வழி. அவரை உட்கார வைக்கிது அந்த ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு சம்பவம். ஓப்பனிங்கை அருண் பாண்டியன் தான் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, கல்லூரி படிக்கிற பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாரு. வந்த இடத்துல போலீஸ் அவரை இர்ரெஸ்பான்ஸாக ட்ரீட் பண்ணுது. அதுவும் எல்லோரும் PM பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அலைகழிக்கப்படுறாரு. அதை பார்த்து நெஞ்சு பொறுக்குது இல்லையங்கிற லெவலில் இருக்கிற அருண் பாண்டியன் திரும்பி அந்த ஸ்டேஷனுக்கு வர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஸ்டேஷனில் திருட்டு பொருட்கள் எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அந்த அதாவது நம்ம களவு கொடுத்துருப்போம் இல்லையா, அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. கூப்பிட்டு வச்சு பாதியை அழுத்திட்டு பாதியை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பொருளாக போது ஒரு லேப்டாப் மட்டும் தேட்டரில் நின்றுடுது. அங்கே இன்ஸ்பெக்டராக இருக்க மூணார் ரமேஷும் ஸ்டேஷனுக்குள்ளேயே திருட்டு பையனாக இருக்கிற நம்ம பழைய ஜோக் தங்கத்துறையும் அந்த லேப்டாப்பை தங்களுதுன்னு அடிக்க பார்க்குறாங்க. அப்போது லேப்டாப்பை வச்சுருக்கீங்களே, லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ண தெரியுமான்னு பழைய ஜோக்கு தங்கத்துறை கேட்க, ஐயோ தெரியாதேன்னு மூணாறு ரமேஷ் முழிக்க, அங்கே லேடி கான்ஸ்டபிளாக அங்கே லேடி சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவங்க ஹீரோயின் அக்ஷரா அந்த நேரத்துக்கு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தன்னுடைய கல்யாண இன்விடேஷனுக்காக கொடுக்கறதுக்காக வராங்க. தன்னுடைய கல்யாணத்துக்காக லீவ் எடுத்துருக்குறாங்க அவங்க. அந்த இன்விடேஷனை இன்ஸ்பெக்டருக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க. இன்ஸ்பெக்டரு போலீஸ் அவர் பந்தோபஸ்துக்காக PM பந்தோபஸ்துக்காக வெளியில் போயிருக்கிறாரு. ஸோ அவர் வர வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறவங்க, இங்கே கொடுங்க நான் லேப்டாப் ஆன் பண்ணுறேன். லேப்டாப் ஆன் பண்ணுறாங்க. அங்கே காத்திருக்குது அதிர்ச்சி. லேப்டாப்லேருந்து பிக் பாஸ் அக்ஷராக தான் இவங்க ஸ்டைலில் ஒரு வாய்ஸ் வருது. அது ஸ்டேஷனை விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாது, அப்படி போனீங்கன்னா பாம்பு வெடிக்கும் அங்கங்கே. இப்போ கூட பாருங்கள், உங்கள் ரைட்டரு அந்த சேரில் உட்கார வச்சிங்களே, அந்த லேப்டாப் கத்துறதுக்காக உட்கார வைப்பாங்க. அந்த சேரை விட்டு அவர் எழும்பக்கூடாது, எழும்புனா அவருக்கு அடியில் பாம்பு வெடிக்கும். அதுமாரி யாராவது இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில் போனால் பாம்பு வெடிக்குங்கிறாங்க. இப்போது என்னடா பண்ணுறதுன்னு எல்லோரும் கையப்ப செய்கிறாங்க. அருண் பாண்டியன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதே மாதிரி மேலே IG DGP எல்லாருக்கும் ஃபோன் போகுது. அதன் பிறகு ஒருத்தர் ஸ்டேஷனை விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணி பாம்பு அடிப்பட்டு நெருப்பு காயங்களோட கிடக்க, ஆம்புலன்ஸ் வருது, நர்ஸ் வருது, டாக்டர் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜட்ஜே அந்த ஸ்டேஷனுக்குள்ளார ஒரு நீதிமன்றத்தை செட்டப் பண்ணி ஒரு கேஸுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய சூழல். எந்த கேஸு, ஏன், யார் அந்த தவறை செய்த, வேலையே பெயரம்ப இந்த கதைன்னு ஒன்று அந்த பிக் பாஸ் வாய்ஸ் சொல்லுது அந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பில். அதை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுறாங்க. தீர்த்து வச்சாங்களா இல்லையா, இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் PM பந்தோபஸ்துக்கு போனவர் திரும்பி வந்தாரா இல்லையா, இந்த ஸ்டேஷனுக்கு பாம்பு வச்சது யார், இப்படி மிரட்டல் விடுக்கிறது யார் அப்படிங்கிறதுலாம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் பெரும் திகிலா படன்னு போகுதுங்க. அதாவது நான்ஸ்டாப்பாக ட்விஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ரைட்டு. இதில் இந்த ரைட் படத்தில் நட்டி சுப்பிரமணியம் ரகுராமா நடிச்சிருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ரகுராமா. அருண் பாண்டியன் சக்திவேல் பாண்டியனாக நடிச்சிருக்கிறாரு. அவர் பையனை அடிச்சுட்டு தேடுற ஒரு கேரக்டரில், பையன் வெளியில் போன பையன் திரும்பலை. அது மாதிரி அக்ஷரா ரெட்டி அவங்க மேனகா அப்படிங்கிற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், பெண் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. மூணார் ரமேஷ் செல்லமுத்துங்கிற கேரக்டரில் வராரு. அதே மாதிரி வினோதினி வைத்தியநாதன் அவங்க தான் ஜட்ஜாக வராங்க. ஆதித்யா சிவகுமார் அவர் தான் ஜெய் அப்படிங்கிற கேரக்டரில் இளம் காதலராக, வர்ணிகா அவருக்கு ஜோடியா, யுவினா பார்த்தவி வேறு யாரும் இல்லை, அஜித்தோட வீரம் ஈரம் படத்துலலாம் நடித்தவங்க தான். பேபி ஆர்டிஸ்டாக நடித்தாங்க. இப்போ பெரிய பெண்ணாக வளர்ந்து ஹீரோயின் ஆகிட்டாங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படத்தை சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் இயக்கி இருக்கிறாரு. உண்மையாக அருமையான ஒரு கான்செப்ட். போர் அடிக்க, நம்ம எவ்வளவோ போலீஸ் ஸ்டோரி பார்த்துருப்போம், இது போர் அடிக்காமல் போகுது. RTS ஃபிலிம் ஃபேக்ட்ரி பேனரில் திருமலை லக்ஷ்மணன் அண்ட் T. ஷியாமலா அவங்க இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு
டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எம் பத்மேஷ் அவர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. குணா மியூசிக் கம்போசர், குணா பாலசுப்ரமணியம், இவங்க 2 பேரும் தான் நம்மளை இந்த படத்தில் வந்து போலீஸ் ஸ்டோரிங்கிறது போர் அடிக்காமல் போகுது. ஒரு காவல் நிலையத்திலே முழுசுமான காட்சிகள் நடக்குது. அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. ஒரே ஒரு சீனு ஈஸியாக போயிட்டு வருவாங்க, அவ்வளோதான். நாகூரான் ராமச்சந்திரனோட படத்தொகுப்பு பக்கா தொகுப்பாக இருக்குது. ஆர்ட் டைரக்டர் தாமு எம்எஃப்ஏ. உண்மையாக தாமுலாம் வந்து எம்எஃப்ஏன்னா டிஎஃப்ஏ பிஎஃப்ஏ எம்எஃப்ஏன்னா ஓவியக் கல்லூரியில் 2 டிகிரி பிடிச்சிருக்கிறாரு. அருமையாக பண்ணியிருக்கிறாரு. காவல் நிலைய செட் ஆகட்டும், அந்த நீதிமன்ற செட் ஆகட்டும் அருமையாக போட்டிருக்கிறாரு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஏசி கருணாமூர்த்தி, சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் 2 பேரும் இந்த படத்துக்கு டயலாக்லாம் எழுதியிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் மொத்தத்தில் இந்த ரைட் திரைப்படம் உண்மையாக ராங்காக தெரியல. ஒரு முறை நீங்களும் பார்த்தா உங்களுக்கும் ரைட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.